யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு இணைந்திருக்கின்றோம். பத்திரிகைகள் ஒரு பார்வை பகுதியின் வாயிலாக இன்றைய நாளிலும் எங்களுடைய கைகளிலே ஈழநாடு, வலம்புரி, உதயன், தினக்குரல் ஆகிய பத்திரிகைகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அப்பத்திரிகைகளில் இருந்து வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளின் தொகுப்புகளை பார்க்கலாம். முதலில் ஈழநாடு பத்திரிகையில் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். பிரதான தலைப்புச் செய்தியாக இன்று முதல் நாடளாவிய ரீதியில் அரசு மருத்துவ அதிகாரிகள் அடையாள வேலை நிறுத்தம், உரிய தீர்வு கிடைக்காவிட்டால் போராட்டம் தொடரும் என்கின்றதாக பிரதான தலைப்புச் செய்தியானது காணப்படுகின்றது. அதனுடைய விரிவாக்க செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இன்று காலை முதல் நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. எந்த ஒரு முன் விசாரணையுமின்றி சட்டவிரோதமாகவும் அரசியல் நோக்கங்களுக்காகவும் இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றம் சாட்டி இந்த போராட்டம் நடைபெறவுள்ளது. இன்று காலை 8 மணிக்கு ஆரம்பமாகி நாளை ஏப்ரல் 1 காலை 8 மணிக்கு நிறைவடைய உள்ளது. இந்த வேலைநிறுத்தம் காரணமாக அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் வெளிநோயாளர் பிரிவு சேவைகள் மற்றும் கிளினிக் சேவைகள் முற்றாக ஸ்தம்பிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் தூர இடங்களில் இருந்து சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிடும். எனினும் பொதுமக்களின் நலன் கருதி அவசர சிகிச்சை பிரிவுகள், அவசர சத்திர சிகிச்சைகள் மற்றும் மகப்பேறு சேவைகள் போன்ற அத்தியாவசிய சேவைகள் எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமது கோரிக்கைக்கு உரிய தீர்வு கிடைக்காவிடில் எதிர்வரும் நாட்களில் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாகவும் மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மேலும் நாங்கள் பார்க்கலாம், வெளிநாடுகளில் பதுங்கி இருந்த 30 குற்றவாளிகள் இலங்கைக்கு என்கின்றதாக ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. வெளிநாடுகளில் மறைந்துள்ள குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை நாட்டிற்கு கொண்டு வரும் திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் 30 பாரிய குற்றவாளிகளை நாட்டிற்கு அழைத்து வர முடிந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தலைவர் பதவி விலகல். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் ஸ்ரீலங்கன் கேட்டரிங் ஆகிய நிறுவனங்களின் தலைவர் பதவியில் இருந்து சரத் கணேகொட விலகியுள்ளார். திரைசேரி செயலாளரால் புதிய தலைவர் ஒருவர் நியமிக்கப்படும் வரை AKDD டிமால் அதரங்க இந்த இரு நிறுவனங்களிலும் பதில் தலைவராக செயல்படுவார். தலைவர் சரத் கணேகொடவினுடன் இணைந்து நிறுவனத்தின் பணிப்பாளர் ரோகன் குணத்திலக்கவும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் ஸ்ரீலங்கன் கேட்டரிங் ஆகியவற்றின் பணிப்பாளர் சபைகளில் இருந்தும் விலகியுள்ளார் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மேலும் பார்க்கலாம், ஆம்புலன்ஸ் தாதியர்கள் இல்லாமல் இயங்கிய இளவாலை வைத்தியசாலை மனித உரிமை ஆணைக்குழுவின் விசாரணையில் வெளிவந்த தகவல் என்கின்றதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. பார்க்கலாம், இளவாலை பிரதேச வைத்தியசாலையில் தாதிய உத்தியோகத்தர்கள் எவரும் நியமிக்கப்படவில்லை எனவும் ஆம்புலன்ஸ் சாரதி நியமிக்கப்படாதமையினால் ஆம்புலன்ஸ் காரநகர் வைத்தியசாலைக்கு கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் வைத்தியசாலையின் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். இளவாலை பிரதேச வைத்தியசாலையில் மாணவனுக்கு சிகிச்சை வழங்காமை, வைத்தியர் கடமையில் இல்லாமை தொடர்பாக வெளியாகிய செய்தி தொடர்பில் இளவாலை பிரதேச வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரியிடம் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகம் விளக்கம் கோரியிருந்தது. அதற்கமைய இளவாலை பிரதேச வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரி மற்றும் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரும் தமது விளக்கங்களை நேற்று திங்கட்கிழமை மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்திற்கு சமர்ப்பித்துள்ளனர். இளவாலை பிரதேச வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரி தமது அறிக்கையில் உணவு இடைவேளைக்கு தான் சென்ற சந்தர்ப்பத்திலேயே இச்சம்பவம் நடைபெற்றது. எமது வைத்தியசாலைக்கு நிரந்தர சாரதி இல்லாமையினால் ஆம்புலன்ஸ் தற்காலிகமாக யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் அனுமதியுடன் காரிநகர் பிரதேச வைத்தியசாலைக்கு விடுவித்துள்ளோம். மேலும் தமது வைத்தியசாலையில் தாதிய உத்தியோகத்தர் இதுவரை நியமனம் செய்யப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். அதேவேளை யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தனது அறிக்கையில் இனிவரும் காலங்களில் வைத்தியர்கள் தொடர்ந்து வைத்தியசாலையில் தங்கியிருப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இளவாலை பிரதேச வைத்தியசாலைக்கு தற்போது மீண்டும் 28 ஆம்புலன்ஸ் ஒன்று விடுவிக்கப்பட்டுள்ளது. இவ்வைத்தியசாலைக்கு தாதிய உத்தியோகத்தருக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஆளணி இதுவரை இல்லாத காரணத்தால் முகாமைத்துவ ஆளணி பிரிவுக்கு இவ்வைத்தியசாலைக்கு தாதிய உத்தியோகத்தர் ஆளணியை உருவாக்குவதற்கான கோரிக்கைகள் சமர்ப்பித்துள்ளோம் என தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. யூரியா உர விநியோகத்தில் கட்டுப்பாடு, நெற்செய்கைக்கு மட்டும் முன்னுரிமை. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் நெருக்கடி நிலைமையினால் நாட்டிற்குள் யூரியா உரத்தின் கையிருப்பு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் நடப்பு சிறுபோக நெற்செய்கைக்கு மாத்திரம் யூரியா உரத்தை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு 2026ஆம் ஆண்டு
சிறுபோக நெய்ச்செய்கை நடவடிக்கைகளுக்காக மாத்திரம் கலக்கப்படாத யூரியா உரத்தை விவசாய சேவை நிலையங்களூடாக விநியோகிப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நாட்டின் அனைத்து விவசாய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கும் தெளிவுபடுத்துவதற்கு விவசாய அபிவிருத்தி திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. உரங்களை விநியோகிக்கும் போது ஒவ்வொரு விவசாயியும் பயிரிடும் நிலப்பரப்பின் அளவிற்கேற்ப தேவையான அளவு உரத்தை மாத்திரம் வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போதுள்ள உர கையிருப்பை சரியாக முகாமைத்துவம் செய்து 2026 சிறுபோக நெற்செய்கை எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு அனைத்து விவசாய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கும் திணைக்களம் பணிப்புரை விடுத்துள்ளது என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மேலும் பார்க்கலாம், சட்டவிரோதமாக மீன்பிடி 4 பேர் மன்னாரில் கைது. மன்னாரின் வங்காளை கடல் பகுதியில் கடற்படை மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக இரவு நேர சுழியோடி நடவடிக்கையில் ஈடுபட்ட 4 சந்தேக நபர்களை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். குறித்த நடவடிக்கையில் 349 கடல் அட்டைகளுடன் சுழியோடி உபகரணங்களும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மன்னார் வங்காளை பகுதியை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 26 முதல் 40 வயதிற்குட்பட்ட சந்தேக நபர்களையும் கைப்பற்றப்பட்ட கடல் அட்டைகள் மற்றும் சுழியோடி உபகரணங்களை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் கடற்றொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அடுத்ததாக, அரசு அலுவலகங்களில் 3 மணிக்கு பின் வழிச்சீராகி பயன்படுத்த கட்டுப்பாடு என்கின்றதாக ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதல் நிலைமை மற்றும் எரிபொருள் விநியோக மட்டுப்படுத்தல்கள் காரணமாக அரசாங்க அலுவலகங்களில் அதாவது வளப்பாவனையை கட்டுப்படுத்தும் வகையில் பிற்பகல் 3 மணிக்கு பின்னர் வழிச்சீராக்கிகள் பயன்படுத்துவதை நிறுத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்தினால் உடனடியாக செயற்படும் வகையில் நேற்று மாலை வெளியிடப்பட்ட சுற்று நிருபத்தின் மூலம் இந்த அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. வளச்சேமிப்பை கருத்தில் கொண்டு வெளியிடப்பட்டுள்ள இந்த சுற்றறிக்கையில் அமைச்சுக்கள், மாகாண சபைகள், மாவட்ட செயலகங்கள், அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் திணைக்களங்கள் உட்பட அனைத்து அரசு அலுவலகங்களிலும் பிற்பகல் 3 மணிக்கு பின் வழிச்சீராக்கி பாவனை நிறுத்தப்பட வேண்டும். அதேபோல் தனியார் துறையினரும் இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதுடன் ஆங்காங்கே நிறுவப்பட்டுள்ள இலத்திரனியல் விளம்பர பதாதைகளை இரவு 8 மணியுடன் நிறுத்துமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தெருவிளக்குகளை முன்னிரவு 6 மணி முதல் இரவு 10 மணி வரை நிறுத்துவதற்கேற்ற வகையில் உள்ளூராட்சி அமைப்புகள் பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் 100 பேருக்கும் அதிகளவானோர் பங்கு பெற்றக்கூடிய பொது நிகழ்வுகள் மற்றும் களியாட்ட விழாக்களுக்கு தேசிய மின் இணைப்பின் ஊடாக மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளாமல் மாற்று ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்தினால் அலுவலகத்தால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அடுத்து பார்க்கலாம், டிராக்டர் மோதி போலீசார் கொலை, 2 பேர் கைது, சாரதி தலைமறைவு. யாழ்ப்பாணத்தில் போலீஸ் அதிகாரியை உளவு இயந்திரத்தால் மோதி கொலை செய்ததுடன் மற்றொரு போலீஸ் உத்தியோகத்தருக்கு படுகாயம் ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரதான சந்தேக நபர் தலைமறைவாக உள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். கொடிகாமம் கெட்போலி பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெறுவதாக கொடிகாமம் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடந்த சனிக்கிழமை சம்பவ இடத்திற்கு 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் விரைந்துள்ளனர். போலீசாரை கண்டதும் உளவு இயந்திரத்தை செலுத்தி வந்தவர் தான் தப்பிப்பதற்காக அதன் வேகத்தை அதிகரித்து போலீசார் 2 மீது மோதிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். உளவு இயந்திரம் மோதியதில் கொடுக்காமம் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் சர்ஜன் தர அதிகாரியான ஹெட்டியாராய்ச்சி ஆல்பர்ட் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அவருடன் சென்ற மற்றைய போலீஸ் உத்தியோகத்தர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் உளவு இயந்திரத்தின் உரிமையாளரை நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்து சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தின் உட்படுத்திய நிலையில் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவ தினத்தன்று சாரத்திற்கு உதவியாளராக சென்ற இளைஞர் தலைமறைவாக இருந்த நிலையில் நேற்று திங்கட்கிழமை குறித்த இளைஞர் பாலாவி பகுதியில் தலைமறைவாக இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அந்த இளைஞனை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞனை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் சம்பவ தினத்தன்று உளவு இயந்திரத்தை செலுத்திய பிரதான சந்தேக நபர் தலைமறைவாக உள்ள நிலையில் தொடர்ந்தும் தேடுதல் நடத்தி வருவதாக தெரிவித்தனர் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அடுத்து தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் 9.
தேசிய பாடசாலைகளில் தரம் 5 அதாவது தரம் 6ற்கு மாணவர்களை சேர்ப்பதற்கும் வருமானம் குறைந்த மாணவர்களுக்கு மாதாந்த உதவி பணம் வழங்குவதற்குமாக தரம் 5 மாணவர்களுக்கு வருடாந்தம் நடத்தப்படும் புலமை பரிசில் பரீட்சை இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்று இலங்கை பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. அரசாங்க பாடசாலை ஒன்றில் அல்லது அரசாங்க அனுமதி பெற்ற தனியார் பாடசாலை ஒன்றில் தரம் 5 கல்வி கேட்கும் மாணவர்கள் இந்த பரீட்சைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று நேற்று மார்ச் 30ஆம் தேதி முதல் எதிர்வரும் ஏப்ரல் 30ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் நிகழ்நிலை வாயிலாக விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் அறிவித்தார். பரீட்சையில் சித்தியடையும் குறைந்த வருமானமுடைய குடும்பத்தைச் சேர்ந்த 2027ஆம் ஆண்டு ஜனவரி 31இல் 11 வயதிற்கு குறைந்த மாணவர்கள் உதவித்தொகை பெறுவதற்கான தகுதியை பெறுவார்கள் என்றும் மேலதிக தகவல்களை வலைதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அந்த அறிவிப்பில் மேலும் குறிப்பிட்டுள்ளது என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. நாளை முதல் அதிரடியாக உயர்கின்றது மின் கட்டணம், பெரும் இக்கட்டில் பாவனையாளர்கள் என்கின்றதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கான மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளது. இதற்கமைய மின்சார கட்டண திருத்தம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகின்றது. இந்த ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கு அமைய 13.56 வீதம் மின்சார கட்டண திருத்தத்தை மேற்கொள்ள இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்திருந்தது. எனினும் தற்போதுள்ள நெருக்கடி நிலையை கருத்தில் கொண்டு அலகுகளின் அடிப்படையில் பல்வேறு கட்டங்களின் கீழ் மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. அதன்படி 0 தொடக்கம் 30 வரையிலான அலகுகளுக்கு 4.3 வீத மின் கட்டணம் அதிகரிக்கப்படுகின்றது. அதற்கமைய 15 ரூபாய் மாதாந்தம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 31 முதல் 60 வரையான அலகுகளுக்கு 6.9 வீதம் அதிகரிக்கப்படுகின்றது. மாதாந்தம் 45 ரூபாவால் அதிகரிக்கப்படுகின்றது. 61 தொடக்கம் 91 அலகுகளுக்கு 6.9 வீதம் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் மாதாந்தம் 120 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 91 தொடக்கம் 180 அலகுகளுக்கு 7.2 வீதம் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் மாதாந்த 420 ரூபாய் அதிகரிக்கப்பட உள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. எரிபொருள் தட்டுப்பாட்டால் நாளாந்தம் 50,000 கிலோ மரக்கறிகள் அழிவு என்கின்றதான ஒரு செய்தியும், எரிபொருள் தட்டுப்பாட்டினால் மொத்த வியாபாரிகள் சந்தைக்கு வருகை தர முடியாமையினால் நாள்தோறும் சுமார் 50,000 கிலோகிராம் மரக்கறிகள் மற்றும் பழங்கள் பழுதடைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மரக்கறி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் நிமல் கேவா விதாரணை இதனை தெரிவித்துள்ளார் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. சட்டவிரோத மீன்பிடிக்கு எதிராக முல்லைத்தீவு மீனவர் நேற்று முதல் தொடர் கவன ஈர்ப்பு போராட்டம். சட்டவிரோத கடற்றொழில்களை நிறுத்த கோரி முல்லைத்தீவு மீனவர்கள் நேற்று முதல் தொடர் கவன ஈர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். முல்லைத்தீவு கடற்றொழில் நீரியல் வள திணைக்கள அலுவலகத்திற்கு முன்பாக முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவைதான் இன்றைய நாளில் ஈழநாட்டு பத்திரிகையில் வெளியாகிருக்கக்கூடிய செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையில் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளுடைய பிரதான தலைப்பு செய்தியாக ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மின் கட்டணம் அதிகரிக்கிறது, பொதுமக்களுக்கு மேலும் ஒரு சுமை. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மின்சார கட்டணம் அதிகரிக்க உள்ளது. 2026ஆம் ஆண்டின் 2வது காலாண்டின் மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்கு இலங்கை மின்சார சபைக்கு பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அனுமதி வழங்கி இருக்கிறது என்று அந்த பிரதான தலைப்பு செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் உயர்தர பெறுபேறுகள் இன்று அல்லது நாளை. 2025ஆம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சை பெறுபேற்று முடிவுகள் இன்று அதாவது 31ஆம் தேதி அல்லது நாளை 1ஆம் தேதி வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்களத்தை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாக இருக்கிற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக பரணி காட்டு பகுதியில் எரிந்த நிலையில் பெண்ணின் சடலம் மீட்பு என்ற ஒரு செய்தியும், அதேபோல பல்வெட்டித்துறையில் குடும்பஸ்தரின் சடலம் மீட்பு, பூநகரி செம்மன் குன்றில் மின்சாரம் தாக்கியதில் இளம் குடும்பஸ்தர் பலி என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளோடு உளவு இயந்திரத்தால் மோதி போலீஸ் அதிகாரி கொலை, 2 கைது, பிரதான சந்தேக நபர் தலைமறைவு என்ற செய்தியும் காணப்படுகிறது. ஈரான் மீது தாக்குதல்களில் ஈடுபடும் அமெரிக்க போர் விமானங்களுக்கு வான்வெளியை மூடிய ஸ்பெயின். ஈரான் மீது தாக்குதலில் ஈடுபட்டுள்ள அமெரிக்க விமானங்களுக்கு ஸ்பெயின் அரசு தனது வான்வெளியை மூடி வைத்திருக்கிறது என்ற செய்தியோடும் படையினரின் பயன்பாட்டுக்காக 25 ஏக்கர் காணி சுவீகரிப்பு நாளை மறுதினம் அளவீடு. கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளியின் படையினரின் பயன்பாட்டுக்கு 25 ஏக்கர் பொதுமக்கள் காணி சுவீகரிக்கப்பட்டிருக்கிறது. பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட ஊர்வனிகன்பற்று கிராம பகுதியில் இலங்கை இராணுவத்தின் 4வது மின் மற்றும் இயந்திர பொறியியல் படையணி அமைப்பதற்காக சுமார் 25.73 ஏக்கர் பரப்பளவு கொண்ட காணியினை சுவீகரிக்கும் நடவடிக்கைகள் காணி சுவீகரிப்பு சட்டத்தின் 4ஆம் பிரிவின் கீழ் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இக்காணிகளை
சுவீகரிப்பதற்கான முதற்கட்ட நில அளவை பணிகள் நாளை மறுதினம் காலை 9 மணிக்கு ஆரம்பமாக உள்ளன. அதனைத் தொடர்ந்து வரும் நாட்களில் இந்த அளவீட்டு பணிகள் முன்னெடுக்கப்படவிருக்கின்றன. ஏலவே தொடர்புடைய காணி உரிமையாளர்கள் அல்லது உரிமை கோருபவர்கள் குறிப்பிட்ட தினத்தில் காணி ஆவணம் மற்றும் நில அளவை வரைபடத்துடன் சமூகம் அளிக்குமாறும் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகம் கடிதம் மூலம் அறிவித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல வவுனியாவில் உறவுகள் கவன ஈர்ப்பு போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது தொடர்பான புதிய வழிகாட்டல்கள் வெளியீடு. நாட்டில் நிலவும் வலுச்சக்தி நெருக்கடியை கருத்தில் கொண்டு மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கான புதிய வழிகாட்டல்களை அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் PK பிரபாத் சந்திரகீர்த்தி நேற்று வெளியிட்டு வைத்திருக்கிறார் என்ற செய்தி வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள் மட்டக்களப்பை அதிர வைத்த கொடூர கொள்ளை கும்பலின் பிரதான சூத்திரதாரி கைது. மட்டக்களப்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி மயக்க மருந்து கொடுத்து பெண்கள் கடத்தப்பட்டும் தாலி உள்ளிட்ட ஆபரணங்களை கொள்ளையிட்டும் கிணற்றில் வீசி எறிந்து கொலை செய்து வந்த கும்பலின் பிரதான சந்தேக நபரை கொழும்பில் வைத்து நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்துள்ளதாக கிழக்கு மாகாண பெரும் குற்றத்தடுப்பு பொறுப்பதிகாரி தெய்வநாயகம் மேனன் தெரிவித்திருக்கிறார். தொடர் கைதுகள் மற்றும் தீவிர விசாரணைகளின் பிரகாரம் கடந்த வாரம் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததுடன் மயக்க மருந்துகளை மீட்டதுடன் முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மயக்க மருந்து வழங்கிய மற்றும் கொள்ளையர்களை இயக்கி வந்த பிரதான சூத்திரதாரியான வத்தலையை சேர்ந்த பிரஸ்தாப நபர் கைது செய்யப்பட்டு மட்டக்களப்புக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் மண்டைதீவு வேப்பந்திடல் முத்துமாரிக்கு கும்பாபிஷேகம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இஸ்ஸாரா செவ்வந்திக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் போலீஸ் அதிகாரிக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை. கணேமுள்ள சஞ்சீவ படுகொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரான இஸ்ஸாரா செவ்வந்திக்கும் பிறந்த நாள் கொண்டாட்டம் நடாத்தப்பட்டமை தொடர்பாக அந்த பிரிவின் நிலைய பொறுப்பதிகாரிக்கு எதிராக கடும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். செய்தியும் இராணுவ நடவடிக்கைக்காக கோரப்படும் இலங்கை துறைமுகங்கள் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தும். மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர்ச்சூழலை பயன்படுத்தி சில நாடுகள் இலங்கை துறைமுகங்களை இராணுவ தேவைகளுக்கு பயன்படுத்த அனுமதி கோரியமை தொடர்பில் தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடும் யூரியா உர விநியோகத்தில் கட்டுப்பாடு நெற்செய்கைக்கு மாத்திரம் முன்னுரிமை என்ற செய்தியும் காணப்படுகிறது. எரிபொருள் தட்டுப்பாட்டால் மரக்கறி விநியோகம் பாதிப்பு, தினமும் வீணாகும் 50,000 கிலோ மரக்கறிகள். நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாட்டினால் மொத்த கொள்வனவாளர்களில் அரைவாசி பேர் சந்தைக்கு வராத காரணத்தினால் தினமும் சுமார் 50,000 கிலோகிராம் மரக்கறிகள் மற்றும் பழங்கள் வீணாவதாக தேசிய மரக்கறி உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் நிமல் ஹேவாவிதாரண தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் இலங்கைக்கு சட்டவிரோதமாக கடத்தவிருந்த 50 லட்சம் பெறுமதியான பொருட்கள் பறிமுதல் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் சட்டவிரோத மணலுடன் 8 டிப்பர்கள் பறிமுதல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் இளைஞர்கள் மத்தியில் மதம் மற்றும் நம்பிக்கை சுதந்திரத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் எழுத்தாணி பவுண்டேஷன் முன்னெடுத்து வரும் செயற்திட்டத்தின் 8வது பயிற்சி பட்டறை நேற்று முன்தினம் சிலாவத்தை தெற்கு கிராம சேவர் பிரிவில் நடைபெற்றது என்று அந்த பயிற்சி பட்டறை தொடர்பான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. பனங்கல்லுக்குள் பள்ளி மன்னாரில் சம்பவம். மன்னாரில் நேற்று முன்தினம் விற்பனை செய்யப்பட்ட பனங்கல்லுக்குள் இறந்த பள்ளி ஒன்றின் முழு உடல் காணப்பட்டமை கல்பிரியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்று முன்தினம் இரவு கொள்வனவு செய்யப்பட்ட கல் போத்தலிலேயே மேற்படி இறந்த பள்ளியின் உடல் முழுவதுமாக கிடந்திருக்கிறது. இந்த நிலையில் மன்னார் பொது சுகாதார பரிசோதகர்களின் கவனத்திற்கு குறித்த விடயம் கொண்டு வரப்பட்டது. மன்னார் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் இயற்கையான கல் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் பலர் அவற்றை கொள்வனவு செய்யாது போத்தல்களில் அடைக்கப்பட்ட கல்லை கொள்வனவு செய்து அருந்தி வரும் நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரி நாளுடைய இன்றைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் அமெரிக்க படைகளுக்கு அடைக்கலம் கொடுத்துள்ள நாடுகள் குறிவைக்கப்படும் ஈரான் எச்சரிக்கை. அமெரிக்க படைகளுக்கு அடைக்கலம் கொடுத்துள்ள நாடுகள் குறிவைக்கப்படும் என ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசக்கியன் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் ஏப்ரல் 1 முதல் பெட்ரோல் ஏற்றுமதிக்கு தடை, ரஷ்யா தீர்மானம், 6 வருடங்களின் பின்னர் சீனா வடகொரியா இடையே விமான சேவை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி, இரத்த கரைகளுடன் பிரார்த்தனை செய்தால் கடவுள் செவிமடுக்க மாட்டார், போர் தொடுக்கும் தலைவர்களுக்கு பாப்பரசர் எச்சரிக்கை, ஈரானின் எண்ணெய் வளங்களை கைப்பற்றுவதே எனது விருப்பம், ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வரலாற்று சிறப்புமிக்க மட்டுவில் பன்றித்தளச்சி கண்ணகியம்மன் ஆலய பங்குனி 3ஆம் திங்கள் நேற்றைய தினம் பக்திபூர்வமாக இடம்பெற்றது என்று அந்த வழிபாடுகள் தொடர்பான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக அமெரிக்க இஸ்ரேலிய மக்கள் விட்ட மகாதவர். இஸ்ரேல் மீதான போரை ஈரான் மீதான போரை நிறுத்தி என அமெரிக்காவிலும் இஸ்ரேலிலும் மக்கள் கோஷம் எழுப்ப தொடங்கிவிட்டார்கள். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்க மக்கள் வீதியில் இறங்கி இருக்கிறார்கள். இதேபோல இஸ்ரேலிலும் பிரதமர் நெதன்யாஹுவுக்கு எதிராக அந்த நாட்டு மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். தவிர இரு நாட்டிலும் சம நேரத்தில் மக்கள் பேரெழுச்சி கொண்டும்
தத்தம் நாட்டின் ஆட்சித் தலைவர்களை பதவி விலகுமாறு வலியுறுத்தி வருவது உலகின் கவனத்தை வெகுவாக ஈர்த்திருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, அமெரிக்க நாட்டின் பெண் பத்திரிகையாளர் அபி மார்டின், ஜனாதிபதி ட்ரம்ப் ஒரு மனநோயாளி, அவரை மனநல வைத்தியசாலையில் சேருங்கள், யுத்தத்தை நடாத்தி மனித உயிர்களை வதம் செய்வதை ரசிக்கின்ற வக்கிர மனம் படைத்தவர் தான் ட்ரம்ப் என பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். கூடவே ஈரான் தனது நாட்டையும் மக்களையும் பாதுகாக்கின்ற உரிமையை கொண்டுள்ளது எனவும் பிரஸ்தாப அமெரிக்க பத்திரிகையாளர் வெளிப்படையாக கூறியிருக்கிறார். இதேவேளை இஸ்ரேல் நாட்டின் மாநில முதல்வர் ஒருவர் எத்தனை நாட்களாக பதுங்கு குழிக்குள் வாழ்க்கையை நடாத்த முடியும் என ஆக்ரோஷமாக கர்ஷித்திருக்கிறார். ஆக ஒட்டுமொத்தத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு ஆகிய இருவரும் ஈரானுடன் யுத்தம் நடாத்துவது என்ற மிக மோசமான சூழ்நிலையோடும் உள்நாட்டில் வீதியில் இறங்கியுள்ள மக்களின் எதிர்ப்பையும் சமாளிப்பது என்ற சிக்கலுக்குள் அகப்பட்டிருக்கிறார்கள். இங்குதான் அமெரிக்க இஸ்ரேலிய மக்களின் எதிர்ப்பு போராட்டம் என்பது மனித நேயத்துடன் தொடர்பு பட்டதாம் அல்லது ஈரானின் பலமான தாக்குதல் அவர்களை நேரடியாக பாதித்ததன் காரணமாக எழுந்ததா என ஆராய்ந்தால், அமெரிக்க மக்கள் தமது படையினர் கொல்லப்படுவதால் அனுபவிக்கின்ற துன்பமும், ஹோர்முஸ் ஜலசந்தியை கைப்பற்றுவதற்காக படையினரை அனுப்புவதற்கு ஜனாதிபதி ட்ரம்ப் முற்படுகையில், எங்கே அமெரிக்க படையினர் வரட்டும், அவர்களுக்கு நரகத்தை கொடுக்க நாம் காத்திருக்கிறோம் என ஈரானின் எச்சரிக்கையும் சேர்ந்து ஈரான் மீது போர் வேண்டாம் என கோஷம் போடுகின்ற சூழமைவை ஏற்படுத்தியுள்ளது. இதுவே கூற பொருத்தமானது. இதே போன்றும் ஈரானின் ஏவுகணைகள் இஸ்ரேலை பதம் பார்க்க தலைப்பட்டதனால் உயிர் பயம் கொண்ட இஸ்ரேலிய மக்கள் போரை நிறுத்தி என பிரதமர் நெதன்யாகுவை வலியுறுத்த தலைப்பட்டிருக்கிறார்கள். உண்மையில் இரு நாட்டு மக்களிடமும் மனிதநேயம் இருந்திருக்குமாயின், காசா மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதல் நடாத்திய போது காசாவை தாக்காதே என இஸ்ரேலிய மக்களும் வெனிசுலா நாட்டின் அதிபரை அமெரிக்கா கைது செய்த போதும் இது முறையன்று என அமெரிக்க மக்களும் கோஷமிட்டிருந்தால் இன்றைய நிலைமை தேவையற்றதாக இருந்திருக்கும். ஆக அமெரிக்க இஸ்ரேலிய மக்களின் ஆர்ப்பாட்டம் வரவேற்கத்தக்கதாயினும் அவர்களின் எதிர்ப்பு காலம் பிந்திய மகா தவறு என கருதுவதில் எந்த தவறும் இல்லை என்றும் வலமுறையுடைய ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள், அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்று நாடளாவிய ரீதியில் வேலை நிறுத்த போராட்டம் என்ற செய்தி, தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினர் ரட்னஜீவன் கூலுக்கு எதிராக ரூபாய் 100 கோடி இழப்பு கோரி வழக்கு. இலங்கை தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினர் ரட்னஜீவன் கூலுக்கு எதிராக வழக்கறிஞர் குருபரன் அவதூறு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். கடந்த 2024 ஆண்டு மார்ச் மாதம் 28ஆம் நாள் பத்திரிகை ஒன்றில் கட்டுரை ஒன்றை எழுதியிருந்த ரட்னஜீவன் கூல், போலியான உறுதிப்பத்திரங்களை தயாரிக்கும் வழக்கறிஞர்களை காப்பாற்றும் நோக்கில் குருபரன் தலைமையிலான வழக்கறிஞர் குழுவினர் அப்போதைய இலங்கையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை யாழ்ப்பாணத்தில் சந்தித்து குறித்த வழக்கறிஞர்களை காப்பாற்றி விடுமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர் என குறிப்பிட்டு கட்டுரையை எழுதியிருந்தார். அக்கட்டுரையை அடியொற்றி அதன் பின்னர் பல்வேறு செய்திகளும் ஊடகங்களில் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் அந்த செய்தியானது தமது தொழிலையும் தமது தொழிற்சார் நேர்மையையும் சவாலுக்கு உட்படுத்தும் நோக்கிலும் தமது தொழிலுக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கிலும் முன்வைக்கப்பட்ட அவதூறான குற்றச்சாட்டு என்ற அடிப்படையிலேயே வழக்கறிஞர் குமாரவடிவேல் குருபரன் இந்த வழக்கை முன்னெடுத்திருக்கிறார். ரட்னஜீவன் கூலினுடைய அக்கூற்றுக்கள் அவதூறானவை எனவும் தமக்கு இதன் மூலம் ஏற்பட்ட இழப்பீடாக 1000 மில்லியன் அதாவது 100 கோடி ரூபாவை அவர் செலுத்த வேண்டும் என கோரியுமே வழக்கறிஞர் குருபரனால் இந்த அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தி 2026ஆம் ஆண்டில் 7 லட்சத்தை தாண்டிய சுற்றுலா பயணிகளின் வருகை என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரி நாளிதழுடைய இன்றைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் பத்திரிகையிலே இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். பிரதான தலைப்புச் செய்தியாக மக்களுக்கு அரசு கொடுத்த ஷாக், எகிரியது மின் கட்டணம் என்கின்றதான பிரதான தலைப்புச் செய்தியுடன் ஆரம்பமாகின்றது. நாளை முதல் அமலுக்கு வருகின்றது. இது ஏற்கனவே பார்த்த செய்தி. 4ஆம் மாடியில் செவ்வந்திக்கு பிறந்த நாள், சிக்கலில் பொறுப்பதிகாரி என்கின்றதான ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. பாதாள உலக கும்பலை சேர்ந்த கணேமுல்ல சஞ்சீவாவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான ஈசாரா செவ்வந்திக்கு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிறந்தநாள் கொண்டாட்டத்தை நடத்திய குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு எதிராக போலீசார் கடும் ஒழுக்காற்று நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU பூட்லர் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் அதிபர் தனிப்பட்ட ரீதியில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விஜயம் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். அங்கு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளை கொண்ட குழுவொன்றினூடாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பதிகாரிக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் ஆவார் என்றும் அவர்கள் குற்றவாளிகளுடன் எவ்வித தொடர்புகளையும் பேண முடியாது என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் இதன்போது வலியுறுத்தினார் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. வரணி காட்டு பகுதியில் எரிந்த நிலையில் வயோதிப பெண்ணின் சடலம் மீட்பு. இதையிலவே நாங்கள் பார்த்த செய்தி. போலீஸ் கொலை சம்பவம், தலைமறைவான கொலையாளியின் சகாக்களை தூக்கும் போலீஸ் என்கின்ற செய்தியும் பார்த்த செய்தி.
சட்டவிரோத கடற்றொழிலை ஒழிக்க அரசுக்கு வக்கில்லை, கடுமையாக சாடும் ரவிகரன் என்பி என்கின்றதான ஒரு செய்தி காணப்படுகின்றது. வடக்கு கிழக்கு கடற்பரப்பில் நடக்கும் சட்டவிரோத கடற்றொழில்களை தடுத்து நிறுத்துவதற்கு அனுர அரசாங்கத்திற்கு வக்கில்லை என்று தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கடுமையாக சாடியுள்ளார் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. பார்க்கலாம். முல்லைத்தீவில் நேற்று இடம்பெற்ற சட்டவிரோத கடற்றொழில் செயல்பாடுகளுக்கு எதிரான கவனஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், இந்த சட்டவிரோத கடற்றொழில் செயல்பாடுகள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாத்திரமல்ல வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து கடற்பரப்புகளையும் ஆக்கிரமித்துள்ளன. இது தொடர்பில் பல தடவைகள் உரிய தரப்பினர்களுக்கும் பாராளுமன்றத்தின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டும் எந்த பயனும் இல்லை, இதுவரை கிடைக்கவில்லை. குறிப்பாக கடற்றொழில் அமைச்சருக்கு இந்த விடயங்கள் தொடர்பில் பலமுறை எடுத்து கூறியும் அவரும் சட்டவிரோத செயல்பாடுகளை இல்லாதொழிக்க முன்வரவில்லை என்கின்றதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. சட்டவிரோதமாக தங்கியிருந்த 125 சீனர்கள் நேற்று நாடு கடத்தப்பட்டனர். நாட்டில் தங்குவதற்கான செல்லுபடியாகும் விசா இன்றி சட்டவிரோதமான முறையில் தங்கியிருந்த 125 சீன பிரஜைகள் நேற்று திங்கட்கிழமை அதிகாலை சீனாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். நாடு கடத்தப்பட்டவர்களில் 6 சீன பெண்களும் உள்ளடங்குகின்றனர். இவர்கள் சுற்றுலா விசா மூலம் இலங்கைக்கு வருகை தந்து அனுராதபுரம் பகுதியில் கழனித்துறையில் தொழில்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் கடந்த மார்ச் 17ஆம் தேதி குடிவரவு குடியகல்வு திணைக்கள விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளரின் உத்தரவின் பேரில் அவர்கள் நாடு கடத்தப்படும் வரை வெலிசரை தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டிருந்தனர். இது குறித்து இலங்கைக்கான சீன தூதரகம் ஊடாக அந்நாட்டு அறிவிக்கப்பட்டதை அடுத்து இவர்களை அழைத்துச் செல்வதற்காக சீனா ஈஸ்டர்ன் விமான சேவைக்கு சொந்தமான விசேட விமானம் ஒன்று கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. குறித்த விசேட விமானத்தில் சீனாவில் இருந்து வருகை தந்த வைத்தியர்கள் மற்றும் அந்நாட்டு குடிவரவு அதிகாரிகள் குழு ஒன்று வருகை தந்திருந்தது. நேற்று அதிகாலை 12 மணியளவில் 125 சீன பிரஜைகள், சீன அதிகாரிகள் மற்றும் இலங்கையின் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தைச் சேர்ந்த 6 அதிகாரிகள் சகிதம் இந்த விமானம் சீனாவின் ஊவான் நகரை நோக்கி புறப்பட்டு சென்றது என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. சட்டவிரோத கடற்றொழில்களுக்கு எதிராக முல்லையில் தொடர் போராட்டம் என்கின்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. இது ஏற்கனவே பார்த்த செய்தி. குருக்கள் மடம் மனித புதைகுழி அகழ்வு பணி நேற்று ஆரம்பம். மட்டக்களப்பு குருக்கள் மடம் மனித புதைகுழி அகழ்வின் முதற்கட்ட பணிகள் நேற்று 36 ஆண்டுகளுக்கு பின்னர் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 1990ஆம் ஆண்டு புனித ஹஜ் யாத்திரை முடிந்த பின்னர் கல்வனை வழியாக காத்தான்குடிக்கு பயணம் செய்த முஸ்லிம்கள் ஆயுததாரிகளால் இடைமறிக்கப்பட்டு குருக்கள் மடத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டு அப்பகுதியில் புதைக்கப்பட்டனர். குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணையை தொடர்ந்த களிவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதவான் டி பிரதீபனின் முன்னிலையில் அகழ்வு பணி நேற்று திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. சட்டத்தரணி ராசி முகமது உள்ளிட்ட சட்டத்தரணி குழுவினர்கள், காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலக அதிகாரிகள், போலீசார், மண்முனை தென்னெறிவில் பெற்று பிரதேச சபை, இராணுவத்தினர், விசேட அதிரடி படையினர், தடயவியல் பிரிவு, தொல்லியல் திணைக்களம், சட்ட வைத்திய அதிகாரி, படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் உள்ளிட்ட பலர் பணியில் கலந்து கொண்டனர் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இடமாற்றங்களுக்கு கடும் எதிர்ப்பு, வைத்தியர்கள் என்று நாடு தழுவிய வேலை நிறுத்தம் என்கின்றதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. இது ஏலவே நாங்கள் பார்த்த செய்தி. வெளிநாடுகளில் தலைமறைவான 30 குற்றவாளிகள் நாட்டிற்கு போலீஸ் பேச்சாளர் தகவல் என்கின்ற செய்தியும் பார்த்த செய்தி. புலமை பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் 9 நடக்கும். இது மேலவே பார்த்த செய்தியாக காணப்படுகின்றது. இவை முற்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. உட்பக்க செய்தியை பார்க்கலாம். யாழ்ப்பாண மாவட்டத்தில் 7 சுகாதார வைத்திய அதிகாரிகளுக்கு இடமாற்றம் என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. வடக்கில் சில உள்ளூராட்சி மன்றங்கள் பின்தங்கிய வருமான நிலையில் உள்ளன. வடக்கு மாகாண ஆளுநர் நாவலர் வேதநாயகன் கணுக்கேணி மேற்கில் பாலம் அமைப்பதுடன் வீதியையும் சீரமைக்கும் விவசாயிகள் கோரிக்கை என்கின்றதாக ஒரு செய்தி. அதே நேரம் வெளிநாட்டு செய்திகள் பக்கத்தில் கர்தீவை கைப்பற்றுவேன், அமெரிக்காவால் அது முடியும், டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை, 3500 அமெரிக்க படையினர் மத்திய கிழக்கில் குவிப்பு, ஈரான் எண்ணெயை எடுப்பதுதான் என்னுடைய விருப்பம் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. லெபனானில் ஐநா தளம் மீது எறிகணைகள் தாக்குதல், அமைதிப்படை வீரர் பலி, 3 படுகாயம். ஏப்ரல் 1 முதல் பெட்ரோல் ஏற்றுமதிக்கு ரஷ்யா தடை, சீனா, பிரேசில், துருக்கி போன்ற நாடுகள் பாதிக்கப்படும் அபாயம் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இது வெளிநாட்டு பக்கத்திலே வெளியாக இருக்கக்கூடிய செய்தி. தரமற்ற நிலக்கரி மோசடியில் ஜனாதிபதியும் ஒரு பங்காளி, குற்றம் சாட்டுகின்ற சம்பிக்கர நமக்கு என்கின்றதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. வெளிநாட்டில் பதுங்கி இருக்கும் குற்றவாளிகளை கொண்டுவர தீவிர நடவடிக்கை மும்முரம் என்கின்ற செய்தியும். எரிபொருள் விலை விடயத்தில் மக்களை ஏமாற்றும் அரசாங்கம்,
SM மருக்கார் குற்றச்சாட்டு என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. விளையாட்டு செய்திகள் பக்கத்தில் கொல்கத்தாவை வீழ்த்தி மும்பை அபார வெற்றி, பந்தை சேதப்படுத்திய சமான் தடை வாய்ப்பு, பராக் ஏன் கேப்டன் சங்கக்கார விளக்கம் என்கின்றதாக அந்த செய்திகளும் பிரசுரமாக இருக்கின்றது. இதுதான் இன்றைய நாளில் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளாக காணப்படுகின்றன.